டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பராசக்தி நாடோடி மன்னன் இதுல வசூல் வேட்டை மன்னன் யாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பராசக்தி, நாடோடி மன்னன் ஆகிய 2 திரைப்படங்களில் மிகப்பெரிய வசூலை குவித்த படம்னா அது நாடோடி மன்னன் திரைப்படம் தான். சுந்தர் சி சார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் சார் நடிக்க போற படம் தில்லுமுல்லு படம் மாதிரி இருக்குமான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சுந்தர் சி இயக்கத்திலே ரஜினி நடிக்க இருக்கின்ற படம் தில்லுமுல்லு மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ரஜினிகாந்த் எந்த மாதிரியான படங்களில் நடித்து கொண்டிருக்கிறாரோ அது மாதிரியான படமாக அது நிச்சயம் இருக்காது. ஒரு கலகலப்பான ஒரு படமாக அந்த படம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த புகைப்படத்துல இருக்க படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா, இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு மார்த்தாண்டத்துல இருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. விஜயின் இயக்கத்திலே மாதவன் கங்கனா ரனாவுடன் நடிக்கின்ற இந்த திரைப்படம் தமிழ், ஹிந்தி ஆகிய 2 மொழிகளில் தயாராகிறது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முழுவதுமாக நிறைவடையவில்லை. ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல பிர்சா முண்டா படம் என்ன ஆச்சு? பிர்சா முண்டாவை பத்தி நீங்க சுருக்கமா சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே நம்ம ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசிடம் அடிமைப்பட்டிருந்த பழங்குடி மக்களை மீட்பதற்காக போராடிய முதல் வீரர் தான் பிர்சா முண்டா. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்கப் போவதாக ரஞ்சித் அறிவித்தார் என்றாலும் அது சம்பந்தமான வேலைகளில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டதாக தெரியல. RGB கலர் இல்லாம ரிலீஸ் ஆன படங்கள் இருக்கான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. RGB கலர் இல்லாமல் பல படங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் கருப்பு வெள்ளை படங்கள். தமிழ் சினிமால உண்மை சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் எதுன்னு ஸ்ரீரங்கம்ல இருந்து கார்த்திக் ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. கவிஞர் காளிதாசனுடைய வாழ்க்கை நடைபெற்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தானே 1931ஆம் ஆண்டில் வெளியான காளிதாஸ் திரைப்படம். நடிகை குமாரி ருக்மணி தமிழ் திரைப்படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஸ்ரீவள்ளி, லவங்கி, பங்கஜவல்லி உட்பட பல தமிழ் திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்தவர் தான் குமாரி ருக்மணி. கிரேசி மோகனுக்கு அப்புறம் வேற யாராவது திரையுலகில் காமெடி ரைட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சித்ராலயா கோப்பு, கிரேசி மோகனை போல முழு நீள நகைச்சுவை சித்திரத்தை எழுதக்கூடிய ரைட்டர்கள் இப்போ இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஒரு பாடகியாக யாரோட பாடல் அதிக ஃபேமஸ் ஆச்சு? நடிகை வரலட்சுமியா இல்ல பானுமதியா? இவங்களோட படங்கள்ல நீங்க நடிச்சிருக்கீங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சக்கரதாரி, சதி சாவித்திரி போன்ற ஒரு சில படங்களில் பானுமதியும் வரலட்சுமியும் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு பாடகியாக அதிகமாக பிரபலமானதுன்னா பானுமதியை காட்டிலும் வரலட்சுமி தான். கஸ்தூரி ராஜா சார், செல்வராகவன் சார், இவங்க 2 பேரை விட தனுஷ் சார் மிஞ்சிட்டாரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. செல்வராகவன், கஸ்தூரி ராஜா ஆகியோரை ஒரு டைரக்டராக தனுஷ் மிஞ்சி விட்டாரா அப்படின்னு கேட்குறீங்களா, இல்லை ஒரு நடிகராக மிஞ்சி விட்டாரா என்று கேட்குறீங்களா அப்படின்னு தெரியல. ஒரு டைரக்டராக என்றால் செல்வராகவனை தனுஷ் மிஞ்சவில்லை என்று தான் நான் சொல்வேன். ஆனால் ஒரு நடிகராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 2 பேரையும் தனுஷ் மிஞ்சி விட்டார். அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. இந்த விஷயம் சினிமாக்காரங்களுக்கும் பொருந்துமான்னு கார்த்திக் ஸ்ரீராம் ஸ்ரீரங்கத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நிரந்தர எதிரி இல்லை, நண்பனும் இல்லை அப்படின்றது அரசியலுக்கு மட்டும் இல்லை, அரசியல் சினிமா தாண்டி பொதுவாகவே எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். வேல்பாரி திரைப்படம் தயாரிப்பு எந்த நிலையில இருக்குன்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. வேல்பாரி திரைப்படத்தை இயக்குவதற்கு சங்கர் தயாராக தான் இருக்காரு. ஆனால் சரியான தயாரிப்பாளர் இது வரைக்கும் அவருக்கு அமைந்ததாக தெரியல. சாதி படங்களுக்கும் சாதி ஒழிக்கிற படங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் கிட்ட மீடியாக்காரங்க கேள்வி கேட்கறது ஏன்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சில ஊடகவியலாளர்கள் இது மாதிரி புரிதல் இல்லாமல் கேள்வி கேட்கறது அப்படின்றது காலங்காலமாக இருந்துட்டு தானே இருக்கு. சிவாஜி சாருக்கு கேமரா கோணங்களை பத்தி தெரியுமான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு கேமரா கோணங்களை பற்றிய எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் தனக்கு அவைகள் எல்லாம் தெரியும் என்பது போல ஒரு நாளும் அவர் காட்டிக்கொள்ள மாட்டார். AVM ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு ஒரு ரசிகனா என்னோட ஆசை. நீங்க AVM சரவணன் சார் கிட்ட இதை பத்தி பேச முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. AVM நிறுவனத்திலும் முன்னை போல மீண்டும் படங்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு தான் உங்களை போலவே நானும் விரும்புகிறேன். இப்போ AVM சரவணன் இருக்கின்ற உடல்நிலையில் அவரால் படங்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. ஆனால் அவருடைய மகனான குகன் நினச்சார்னா நிச்சயமாக படங்களை தயாரிக்க முடியும். இப்போ திரையுலகத்திலே ஒரு ஆரோக்கியமான மாறுதல் வந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் சுப்ரமணியம் ஒரு பேட்டியிலே நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டதைப் போல நடிகர்கள் பல பேர் இப்போ ப்ராஃபிட் ஷேர் முறையில் நடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது முழுவதுமாக அமலுக்கு வருமானால் AVM நிறுவனம் மீண்டும் படங்களை தயாரிக்க வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர் சார் நடிச்ச இதே கண்ணி இதே வீணை இது 2 படத்துல எது மாபெரும் வெற்றி பெற்ற படம்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மக்கள் தினம் எம்ஜிஆர் நடித்த இதய வீணை, இதய கனி ஆகிய 2 திரைப்படங்களில் மாபெரும் வெற்றியை குவித்த படம்னா அது இதய கனி திரைப்படம் தான். AR ரஹ்மான் சாரோட 90s பாடல்கள்லாம் இப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த பாட்டில் இருக்க சவுண்ட்.
அந்த டைம்ல அவர் கூட யார் சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணாங்க, அதே சவுண்ட் இன்ஜினியர் இப்பவும் ஏஆர் ரஹ்மான் சாரோட டிராவல் பண்றாங்களான்னு யூஎஸ்ஏல இருந்து ஆண்டனி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய ஒலி பொறியாளராக இருந்தவர் ஸ்ரீதர் என்ற இன்ஜினியர் மிகச்சிறந்த தொழில்நுட்ப அறிவு கொண்டவர். இப்போ அவர் நம்மிடையே இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம். இப்போல்லாம் ஒரு படத்துக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸை விட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல தியேட்டர்ஸ்லாம் அழிஞ்சிடாதான்னு திருநெல்வேலியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை ஓராண்டுக்கு முன்னால் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ திரையுலகினர் திரையரங்கின் பக்கம்தான் பெரும்பாலும் திரும்ப தொடங்கிட்டாங்க. இனி தொடர்ந்து திரையரங்களுக்காக படம் எடுக்கின்ற முறை தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சஞ்சய் லீலா பன்சாலியின் லவ் அண்ட் வார் படத்துல சிவகார்த்திகேயன் சார் ஒரு கௌரவ ரோல் பண்ண போறதாவும் அண்ட் அதுக்கான டெஸ்ட் ஷூட்டும் நடந்து முடிஞ்சிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையான கொழும்பு நகர்ல இருந்து அதியன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மும்பையில் சஞ்சய் லீலா பன்சாலியை சிவகார்த்திகேயன் சந்தித்திருப்பதை தொடர்ந்து இது மாதிரி பல செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகள் எதுவும் உண்மையில்லை. நிறைய ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் சார் வீட்லேயும் சிவாஜி கணேசன் சார் வீட்லேயும் சாப்பிட்டு இருக்கதாவும் அண்ட் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரோட ஒரு காலகட்டத்திலே எந்த அளவுக்கு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றில் நான் சொல்லியிருக்கேன். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக நான் இருந்த காலகட்டத்திலேருந்து அவரோடு எனக்கு நல்ல உறவு உண்டு. அவரை வைத்து 2 படங்களை தயாரிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவன் தான். அதனால் இவங்க 2 பேர் வீட்லேயுமே நான் சாப்பிட்ருக்கேன். அந்த நினைவுகள் என்றைக்கும் மறக்க முடியாத நினைவுகள். பிரவீன் காந்தி சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு வேலூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. இயக்குனர் பிரவீன் காந்தி என்னுடைய நல்ல நண்பர். ஆனால் அவரோடு நான் பணியாற்றியதில்லை. எதனால ஹாலிவுட் படத்தோட ஷூட்டிங்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறதில்ல? தமிழ்நாட்டில் உயரமான பில்டிங் இல்லாத காரணத்தினாலையா இல்லை சுத்தமான இடங்கள் இல்லாத காரணத்தினாலையா? பக்கத்தில் இருக்க மலேசியாவில் கூட ஹாலிவுட் படத்தோட ஷூட்டிங் நடக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் நடக்கிறது இல்லைன்னு மதுரையிலேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. ஆங்கில படங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மலேசியாவில் படமாக்கணும், எப்படியாவது இந்தியாவில் படமாக்கணும் அப்படின்லாம் அவங்க திட்டமிட மாட்டாங்க. தங்களுடைய கதையமைப்புக்கு எங்கே படமாக்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க. அப்படி அவருடைய கதையமைப்புக்கு ஏற்றதாக இங்கே ஒரு இடம் இருப்பதாக அவங்களுக்கு தெரியல. அதனால தான் இங்கே அவங்க படமாக்க வரல. அடுத்து இன்று ஒரு தகவல். நீங்கள் திரைத்துறையிலே நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்ன வெளியான படங்களுக்கும் இப்போ வெளியாகின்ற படங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று கலைஞரை பார்த்து கேட்டார் ஒரு பத்திரிகையாளர். அன்றைக்கு திரையுலகிலே அவ்வளவு வசதி இல்லை, ஆனால் இன்றைக்கு திரையுலகிலே பல வசதிகள் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அடுத்து இப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு இவர்கள் யாரும் படங்களை தயாரிப்பதில்லை. திறமை வாய்ந்த கலைஞர்கள் இருக்கின்ற அளவுக்கு வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை இல்லை. முன்பெல்லாம் கதை சுருக்கம், கதையினுடைய விரிவாக்கம், உரையாடல், அதற்கு பின்புதான் படப்பிடிப்பு தொடங்கும். அதே போன்ற முறையிலே நாம் செயல்பட்டால் நிச்சயமாக இன்னும் கூடுதலான வெற்றி படங்களை கொடுக்க முடியும் என்று பதிலளித்திருக்கிறார் கலைஞர். இந்த பேட்டி பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியானது. இந்த பேட்டியினுடைய தொகுப்பை காஞ்சிபுரம் எம்எல்ஏவான எழிலரசன் மிக அழகாக ஒரு புத்தகமாக தொகுத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கலைஞர் சொன்ன கருத்து அப்படின்னாலும் இன்றைக்கும் ஏற்புடையதாக அல்லவா அந்த கருத்து இருக்கிறது. எப்படி இருந்தது உங்கள் திருமண வாழ்க்கை? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பரத் இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் டு மீ. அதுக்கு நடுவில் எங்கே விரிசல் வந்து? பிகாஸ் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. நிறைய செய்வினையெல்லாம் பண்ணுற ஒரு கேஸ். 13 ஆவிகளை என் மேலே ஏவி விட்டுருந்தாங்க. அப்போது என்னோட குக்கு, என்னோட டிரைவர், மேடம் நீங்கள் இல்லாதப்போ இந்த பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுது, எங்களுக்கு சரியாக படல. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிற ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. பக்கத்தில் நின்று பார்த்தது அவர் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.